ஆணையிடுதல் எல்லாம் சத்தியம் செய்தல். நடைமுறை பழக்கத்திலே எல்லாரையும் இது தொற்றி கொண்டிருக்கிறது. சத்தியமாக சொல்கிறேன், கடவுள் மேலே ஆணையாக சொல்கிறேன், இப்படி பேசுகிற மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆணையிடுகிற பொழுது ஒருவர் என்ன சொல்ல விரும்புகிறார்? நான் சொல்வது உண்மைதான். ஆனால் எப்போதும் உண்மையை பேசி, உண்மையை வாழ்ந்து, உண்மையை அறிக்கையிட்டு உண்மையாக இருக்கிறவர்களுக்கு இந்த ஆணையிடுதல் தேவையில்லை. அதிலும் கடவுள் பெயரால் ஆணையிடுதல் கடவுளை நாமே வழிய வம்புக்கு இழுப்பது போல. கடவுள் உண்மையானவர், அவர் பெயரால் ஆணையிட வேண்டிய அவசியமில்லை. இயேசு நானே உண்மை என்கிறார். அந்த உண்மையை தான் அறிந்து ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுவதாக திருத்தூதர்கள் போதித்தார்கள். முதல் வாசகத்தில் கூட புனித பவுல் அதை தான் சொல்கிறார். கடவுளுக்கும் இயேசுவுக்கும் மனிதர்களுக்கும் உள்ள உறவிலே இயேசு நமக்காக பரிந்து பேசுபவராக, நமக்காக தன்னையே பலியாக தந்தவராக இருக்கிறார். திருத்தூதர்கள் இப்பொழுது சாதாரண மக்களுக்கு அந்த இயேசுவை தெரிவித்து அவர்களும் ஒரு பாலமாக இருக்கிறார்கள். தாங்கள் அறிந்து ஏற்றுக்கொண்ட உண்மையை வாழ்ந்தார்கள். ஆதலால்தான் அவர்கள் புனிதர்கள். அதற்காக உயிரையும் தியாகம் செய்தார்கள். நாம் எப்படி என்று யோசித்து பார்த்துக்கொள்வோம். சத்தியம் செய்பவர்களா? அதிலே பொய் சத்தியம் செய்வது, பொய் ஆணையிடுவது எவ்வளவு தவறு என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும். உண்மைக்கு எதிராக பொய்மைக்கு தோள் கொடுக்கிற மனிதர்கள் கடவுள் பிள்ளைகள் அல்ல. எனவே ஆணையிட தேவையில்லை. உண்மை பேசுவோம், உண்மையோடு வாழ்வோம். இயேசுதான் அந்த உண்மை. இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.